கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனத்தினுடைய தலைப்பு, கர்த்தரை பாடினால் பாடுகள் விலகும். ஆமென். கர்த்தரை நீங்க பாடுனீங்கன்னா பாடுகள் நீங்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை பாடி பாருங்க. நம்முடைய வாயில கர்த்தரை நீங்கள் பாடுகிற பாட்டு தான் சாத்தானுக்கு நீங்க வைக்கிற வேட்டு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை யாரு அதிகமாய் துதிக்கிறார்களோ அவர்கள் சாத்தானை அதிகமாக மிதிப்பார்கள். கர்த்தரை துதிக்கிறவே சாத்தானை மிதிப்பா. கர்த்தரை பாடினால் பாடுகள் விலகும். கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாயில வருகிற பாட்டு தான் சாத்தானுக்கு வைக்கிற வேட்டுங்க. இத நம்ம புரிந்து கொள்ளணும். தானியேல சிங்க கபியில தூக்கி போட்ட பொழுது அந்த சிங்கத்தினுடைய வாய்களை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டாராம். பசியா இருக்கிற சிங்கம், பல நாள் பட்டினியாய் கிடந்த சிங்கங்கள் தானியேலை கொன்று போட முடியல, தானியேலை சாப்பிட முடியல. காரணம் என்ன அப்படின்னா, தானியேல் அதற்கு முன்பாக தேவனை நன்றாக அவன் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதிக்கிறவனா அவன் இருந்தான். அதனாலதான் சிங்க கபியில தூக்கி போட்டப்ப சிங்கங்களுடைய வாய்கள் அடைக்கப்பட்டது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை மனசார வாயை திறந்து துதித்தா, இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிற சிங்கங்கள், கர்ச்சிக்கிற சிங்கங்கள் வாய்களை கர்த்தர் அடைத்து போடுவார். கர்த்தர் என்ன செய்வாரு? அடைத்து போடுவார். உங்களுக்கு எதிராக மனிதர்கள் எழும்பலாம், சத்துருக்கள் எழும்பலாம், உங்களுக்கு எதிராக பகைவர்கள் அநேகர் எழும்பலாம். நீங்க குடும்பமாக நீங்கள் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள். அப்ப உங்க குடும்பத்துல உங்களுக்கு எதிராக வருகிற பகைவர்களை, சத்துருக்களை ஆண்டவர் ஓட ஓட விரட்டி அடிக்கிறத பாப்பீங்க. நெடுநாள் வழக்குகள், நெடுநாள் தீராத பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும், மாறணும்னு சொன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு அவரை மனசார துதித்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தரை பாடினால் பாடுகள் விலகும். ஹல்லேலூயா. அன்னைக்கு சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோவ என்ன செய்தாங்க? அக்கினி சூளையை 7 மடங்கு அக்கினி சூளையை சூடாக்கி என்ன செஞ்சாங்க? உள்ளே தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறாரு. இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உமக்கும் எங்களை விலக்கி அவர் விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவர் விடுவிக்காம போனாலும் நீங்க நிறுத்தின சிலைய நாங்க பணிந்து கொள்ள போறது கிடையாது அப்படின்னு சொல்லி உறுதியாக கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னாங்க. இன்னைக்கு நாம இந்த தேசத்துல என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு வைராக்கியமா, தைரியமா நாம நிக்கணும். பயப்படக்கூடாது. ஆமென். இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் அறிக்கை பண்ணும், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி இந்த உலகத்திலே அவரை அறியாத மக்களுக்கு நாம வாய்களை திறந்து சத்தமாக உரக்க இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல நாம் தயங்க கூடாது. அவங்கள அக்கினி சூளையில தூக்கி போட்டப்ப அக்கினி சூளையின் நடுவுல அவர்கள் ஒரு சேதமும் இல்லாமல் அவர்கள் உலாவினார்களாம். ஒரு சேதமும் இல்லாம அப்படியே சுற்றி வந்தாங்களாம். காரணம் என்னன்னா, இவர்கள் கர்த்தரை பாடினவர்களாக இருந்தார்கள், கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருந்தார்கள். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 4 பேரும் எப்பவும் தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை பாடுகிறவர்கள், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரின் சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள், எப்போதும் ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்கிறவர்கள். அதனாலதான் கர்த்தர் அவங்களை விடுவிக்க ஆண்டவர் தூதனை அனுப்பினார். அக்கினி சூளையில இவங்களை தூக்கி போட்டப்ப 4ஆம் ஆளின் சாயலாக தேவ புத்திரனாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வந்து அவர்களை அக்கினியானது சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டார். நல்லா கவனிங்க.
நீ அக்கினியிலே நடக்கும்போது நீ வேகாதிருப்பன்னு சொல்றாரு. நீ தண்ணீரை கடக்கும் போது அது உண்மையில் புரளுவது இல்லை. நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்னைய என்ன செய்யாது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில் புரளுவது இல்லை. நீ அக்கினில நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி துதிக்கணுங்க. தாவீது சொல்றாரு, ஒரு நாள்ல எத்தனை தடவை துதிப்பாராம்? 7 முறைகள். நம்ம எத்தனை முறை கர்த்தரை துதிக்கிறோம் சொல்லுங்க? எத்தனை முறை துதிக்கிறீங்க? காலையில ஆண்டவரே ஸ்தோத்திரம், இரவிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி தூங்கி விடுகிறோம். ஆனா தாவீது சொல்லுகிறான், ஒரு நாள்ல 7 தரம் நான் கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப தாவீதை காட்டிலும் நாம் அதிகமாக இந்த கடைசி நாட்களில, குறிப்பாக ஒரு புதிய வருடத்தை சந்திக்க போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற இந்த நாட்கள்ல, கிறிஸ்துமஸ் நாட்கள்ல சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை துதிப்பதற்கு நாம் சோம்பல் படாம அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நாம என்ன செய்யணும்னா நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாடினால் பாடுகள் விலகும். இங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பவுலையும் சீலாவையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல 20வது வசனம் பாருங்க, 19, 20. அவருடைய எஜமான்கள் பாருங்க, அங்க வார்த்தையை பார்க்கிறோம், பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்திலே இழுத்து கொண்டு போனார்கள். வசனத்தை எடுத்தா படிக்கலாம். அவர்களை அதிகாரிகளிடத்திலே ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷன் நம்முடைய பட்டணத்திலே கலகம் பண்ணி தகாத முறைகளை அவர்கள் போதிக்கிறார்கள் என்றார்கள். அது மட்டும் இல்ல, அவங்களை அடிச்சு ஜனங்கள் எல்லாம் கூட்டம் கூடி என்ன செய்தாங்களா, அவங்க வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து போட்டு அநேக அடிகளை அடித்து, பாருங்க, அடிச்ச பின்னாடி எங்க கொண்டு வச்சாங்களாம், சிறைச்சாலையிலே அவர்களை வைத்து பத்திரமாய் காக்கும்படி சேவர்களுக்கு கட்டளை இட்டாங்களாம். பாருங்க, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்த தேவனுடைய ஊழியக்காரர்களை அடித்து அவமானப்படுத்தி சரீரங்கள்ல பாத்தீங்கன்னா அநேக காயங்களை ஏற்படுத்தி, அநேக அடிகளை அடித்து அவமானப்படுத்தி அவர்களை ஒரு ஜெயில கைதிகளாய் வைத்தார்கள். ஒரு குற்றமும் செய்யாத பவுலையும் சீலாவையும் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் கால்களை தொழு உரத்துல மாட்டி வைத்தார்கள். எந்த குற்றமும் செய்யல. வேதவசனம் சொல்லுது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கட்டாயமாய் உபத்திரவம் வரும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கட்டாயமாக நெருக்கங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, வருத்தங்கள் உண்டு. ஆனாலும் அப்படிப்பட்ட வருத்தங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் அதிக கனமான நித்திய மகிமையை நமக்கு கொண்டு வருவதற்காகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். ஒருவன் தேவ பக்தியா நடக்க விரும்பினாலே அவங்க கண்டிப்பாக துன்பப்படுவார்களாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். உங்க நாவுகள் கர்த்தரை கம்பீரமாய் துதிக்கட்டும், உங்கள் உதடுகள் கர்த்தரை கம்பீரமாய் ஸ்தோத்திரம் பண்ணட்டும். அவர்கள் என்ன செய்தார்களாம், தொழு மரத்துல பாருங்க, இந்த கால்கள் கைகளை ரெண்டையும் இப்படி கோர்த்து இப்படி மாட்டிட்டாங்க, கால்களை ரெண்டையும் மாட்டிட்டாங்க. அவங்க எங்கேயுமே என்ன செய்ய முடியாது. அவங்க அப்படியே மாட்டி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இரும்ப வைத்து அப்படியே என்ன செய்தாங்கன்னு சொன்னா பூட்டி வைத்து விட்டார்கள். அவங்களால தப்பிக்கவே முடியாது. ஆனா நல்லா கவனிங்க, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி அல்லேலூயா தேவனை துதித்து பாடினார்கள். சொல்லுங்க, ஆமே. நீங்களும் கூட தேவனை துதிச்சு பாடுங்க. எப்பெல்லாம் சிக்கல் வருதோ,
எப்பெல்லாம் நம்மள ஜெயில போட்டு அடைக்கிற மாதிரி போராட்டங்கள் வருதோ, பிரச்சனைகள் வருதோ, சூழ்நிலைகள் எப்பவுமே நமக்கு ஆப்போசிட்டா எப்பெல்லாம் வருதோ, அப்பெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு வழி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து முழங்கால் படிக்கிட்டு கம்பீரமாய் வாயை திறந்து அவரை துதிப்பதுதான், அவரை பாடி மகிமைப்படுத்துவதுதான் ஒரே வழிங்க. வழி மாறணும்னா என்ன வழி தெரியுமா? ஆண்டவரை துதிப்பதுதான் வழி. ஆமென். வலியும் வேதனையும் வாழ்க்கையில மாறணும்னா ஒரே ஒரு வழிதான், வாயை திறந்து கர்த்தரை துதிப்பதுதான் வழி.